மதுஹபு பாடி போனோம். பார்த்த தெரியுதா இல்லையா? பார்த்தோன்னு தெரியுது போனோம்னு சொல்லி. இதுக்கு மார்க்க சம்பந்தம் இல்லை, இது பொய், இது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. சரி, மதுஹபு வேற அர்த்தம் இருக்குதா? இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த டிக்ஷனரி அகராதியில வந்து என்ன செய்யுதுன்னா மதுஹபுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. பின்னாடி வந்த அகராதிகள்ல அது என்ன மதுஹபுக்கு அர்த்தம்னா, ரஹப என்றால் போனான், சென்றான் அர்த்தம். மதுஹப் அதுல இருந்து பிறந்தது. மதுஹப் என்ற சொல்லுடைய மூலச்சொல் வந்து ரஹபன்னா சென்றான். மதுஹப் என்று சொன்னால் செல்லும் இடம், சென்ற இடம், ஒருவர் சென்று சேர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அகராதியில் இருக்குது. இப்ப உதாரணமா தபகன்னா வந்து அரபு நாட்டுக்கு போனோம்னா தெரியும், தபகன்னா சமைச்சான்னு அர்த்தம். சமையல் கூடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா மத்துபகுவாங்க. தபக உலர்ந்து ஒரு மானாவை சேர்த்தா மத்துபகு, சமையல் அறை. சகனா குடியிருந்தான், மஸ்கன் ஒரு மானாவை முன்னாடி சேர்த்துட்டீங்கன்னா குடியிருக்கும் இடம். அப்ப ரஹபன்னா போனான், மதுஹபுனா போகும் இடம், போன இடம், சென்ற இடம் அர்த்தம். அப்ப இந்த கருத்தை என்ன செய்யறாங்க, சென்ற இடம்னா என்ன, அவருடைய சிந்தனை சென்ற இடம் அப்படி மாத்துறாங்க. சென்ற இடம் அர்த்தத்தை வச்சுக்கிட்டு அபூ ஹனீஃபா மதுஹப்னா என்ன அர்த்தம், அவர் சிந்தனை சென்ற இடம். ஷாஃபி மதுஹப்னா என்ன அர்த்தம், ஷாஃபியின் சிந்தனை சென்ற இடம். அதுவே சொல்லுது இது மார்க்கத்தில் இல்லைன்னு. அவர் சிந்தனை சென்ற இடத்துல நம்ம ஏன் போகணும்? அல்ல அவனோட சிந்தனை தந்திருக்கிறான், அவரவருக்கு சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். நீ எந்த அர்த்தத்தில் அதை சொல்றியோ, குர்ஆன் விஷயம் அர்த்தம் இல்ல, நீ இப்ப எந்த அர்த்தத்தில் மதுஹபை யூஸ் பண்ணுகிறாயோ அந்த ஹதீஸ் அந்த அர்த்தத்தின் படி பார்த்தால் என்ன அர்த்தமாக, ஷாஃபி மதுஹபு, ஷாஃபியுடைய சென்ற இடம், அவருடைய சிந்தனை சென்ற இடம் அப்படிங்கிற. அபூ ஹனீஃபா சென்ற இடம், அவருடைய சிந்தனை சென்ற இடம். அப்ப அதுல என்ன வழங்குது என்று கேட்டா, அவங்க சிந்தனை சென்ற இடத்தை தான் நீங்க பின்பற்ற சொல்றீங்களே தவிர குர்ஆனை நீங்கள் பின்பற்றவில்லை, ஹதீஸை பின்பற்றவில்லை. அவர் சிந்திச்சு எங்க போனார் அங்க நாங்களும் போறோம். அவர் சிந்திச்சு போனார், நாங்க சிந்திக்காம போறோம். அதான் மதுஹபுங்கிறது. மதுஹபுக்கு அர்த்தம் என்ன, அவனா சிந்திக்கிறவன் தான் மனுஷன். எவனோ சிந்திச்சதை இல்லை நான் போறேன்னு அவன் மனுஷன். அவன் மனிதனுக்கு வித்தியாசமா தான். மனிதனுக்கு மற்ற மிருகங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன, அவைகள் வந்து கண்ணை மூடி கொண்டு ஓடும், பின்பற்றி ஓடும். ஒரு ஆடு செம்மறி ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குறுக்க கம்பன்னு காட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு செம்மறி ஆடு அப்படி தாவி குதிக்கும். அதுக்கப்புறம் கம்பை எடுத்துடலாம், கம்பை இருக்காது, எல்லாமே தாவும். இல்லாத அந்த கம்பை என்ன செய்யும், தாவி தாவிக்கு போகும். எது, செம்மறி ஆட்டு கூட்டம். அதான் சாஞ்சா சாயிர பக்கமா சாயிர செம்மறி ஆடுகளான்னு சொல்லுவாங்க. சாஞ்சா செம்மறி ஆடு ஒரு பக்கமா சாஞ்சிருந்து. நீ செம்மறி ஆடா, அவர் சென்ற இடத்துக்கு நீ போவதா இருந்தா செம்மறி ஆடா இருந்துட்டு போ. நீ வந்து நீனா சிந்தி, நீனா ஆராய்ச்சி பண்ணி, நீனா மூளையை செலவு பண்ணு, நீனா வந்து ஒரு முடிவுக்கு வா, குர்ஆனை வைத்து ஹதீஸை வைத்து. இது மார்க்கத்தில் உள்ளது. இவர்கள் இந்த மதுஹப் என்பதுக்கு இப்ப கொடுத்திருக்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தாலும் அவங்கள ஒத்துக்கிறாங்க, இது மார்க்கம் கிடையாது. அபூ ஹனீஃபா மூளையில் என்ன பட்டுச்சோ அதை நாங்கள் பின்பற்றுறோம்ங்கிறாங்க. அதான் மதுஹப் அபூ ஹனீஃபா. ஷாஃபி என்பவர் மூளைக்கு என்ன பட்டதோ அதை நாங்கள் பின்பற்றுறோம். அப்படி சொல்வதே வழிகேடு, உங்களுக்கு தெரியலையா? அப்படி சொல்வதே முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா தெரியலையா? அப்ப முகமதுடைய மதுஹப்னு சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு, அவர் சிந்தனை சென்ற இடம், அதுவும் சொல்லக்கூடாது. அவர் சிந்தனைக்கு எங்க வேலை இல்லை, அங்கிருந்து வாங்கி தர வேலை அவர் செஞ்சார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடமிருந்து கட்டளைகளை வாங்கி தந்தாங்களே தவிர சிந்தித்து கூட செய்யல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே அவங்க சிந்தனையை நம்ம எடுத்துக்கொள்ளலை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வதைத்தான் ரசூல் தந்தார்கள் என்று பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பின்பற்றலாம் கண்ண முடியும். அப்ப அல்லாஹ் தான் பின்பற்றோம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றினால் யாரை பின்பற்றீங்க, அல்லாஹ் பின்பற்றீங்க. அல்லாஹ் கண்ண மூடி நான் பெருமையா சொல்லுவேன், எந்த அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறானோ ஆற்றலை தந்திருக்கிறானோ அந்த அல்லாஹ் சொல்லதை நான் கண்ண மூடி பின்பற்றுவேன். எந்த மனுஷனுக்கு இல்லாததுக்கு மேல ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் சொல்லத்தானே கண்ண மூடிட்டு பின்பற்ற முடியும். அதை கூட அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான், இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பியும் லம் யஹிரு அலைஹா சும்மன்னோமியானா. நம்முடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை வைத்தவர்கள் அறிவுரை சொல்லப்படும் பொழுது குருடர்களாக செவிடர்களாக விட மாட்டார்கள், புரிந்து விடுவார்கள். குர்ஆனை கொண்டு நான் சொன்னா கூட புரிஞ்சுதான் அதை நீ ஃபாலோ பண்ணணுமே தவிர குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழாத அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன விளங்குது, இந்த மதுஹப்ங்கிற சொல்லும் குர்ஆன்ல இல்ல. இவங்க மதுஹபுக்கு என்ன அர்த்தம் இப்ப கொடுக்கிறார்களோ அந்த அர்த்தத்தை வைத்து பார்த்தாலும் மதுஹப் வழிகேடு, மதுஹப் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்ல, இது பின்னாடிதான் உண்டாயிருக்கிறது என்று வழங்கி கொடுக்கிறது.
நான் சொல்வது மேலோட்டமான ஆதாரம். இதெல்லாம் உள்ள போய் எத்தனை வசனத்துக்கு மாத்தம், எத்தனை அதிசுக்கு மாத்தம் எல்லாம் அது ரொம்ப டீப்பான விஷயம். அப்படின்னு சில நேரம் சில மீட்டிங் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப சொல்வதா என்னன்னு கேட்டா, உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சாதாரண படிக்காத ஒருத்தர் சிந்தித்து பார்த்தால் கூட இதுலயா நம்ம இருக்கிறோம். ஒரு பணம் இருக்குன்னு வைங்களேன், இவன் பணங்கிறத வந்து சாதாரண மக்கள் முடிவு செய்யலாம், டாக்டர் முடிவு செய்வான். அவன் என்ன முடிவு செய்வான்? பல விதமான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து உள்ள போய் செத்துட்டான்னு சொன்னாதான் சொல்லணும். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் வச்சிருந்தாங்க, ஆஸ்பத்திரிக்காரன் சொல்லவே மாட்டான். ஏன்? அவனோட சில டெஸ்டுகள்லாம் முடியல, முடிஞ்சு பார்த்த பிறகு 4 மணி நேரம் கழிச்சுதான் அப்புறம் அவ்வளவு சொல்றோம். அதனால ஒரு பாடியை பார்த்து நம்ம சொல்லுவோம் செத்து போயிட்டாண்டு. அதுக்கு மேல இருந்தா என்ன பண்றது? ஏதாவது ஓட்டம் இருந்தால், துடிப்பு இருந்தால் அதெல்லாம் கருவியில வச்சு கண்டுபிடிப்போம். நம்ம கருவியில வச்சு கண்டுபிடிக்காம பாடியை வச்சு கண்டுபிடிக்கிறோம். மதுக்கு பாடி போனோம் பார்த்த தெரியுதா இல்லையா? பார்த்தோன்னு தெரியுது போனோம்னு சொல்லி. இதுக்கு மார்க்கு சம்பந்தம் இல்லை, இது பொய், இது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள கூடாது.